இன்றைக்கி அம்மம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து இலவனும் பட்டாணியும் சேர்த்து முளகூட்டல் உண்டாக்க போகிறேன். அது எப்படின்றது காட்டுறதுக்கு முன்னாடி அம்மம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ இதுக்கு என்னெல்லான்றது நான் காமிச்சு தரேன். இது ஒரு 1/4 கிலோவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பவுலுக்கு துவரம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அரைக்கும்போது கூட என்ன சேர்க்கணுன்றது நான் அப்புறமா காமிச்சு தரேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த துவரம்பருப்பையும் பட்டாணியையும் ஃபஸ்ட்டு நல்லா அலமின்னுடலாம். இப்போ நான் குக்கரில் தான் நான் வந்து உண்டாக்க போகிறேன். நான் ஒரே இதில் விசிலில் போட்டு ஒரே பாத்திரத்துலையா குக்கர்லேயே உண்டாக்க போகிறேன். இதை துவரம்பருப்போடு சேர்ந்து இந்த பட்டாணியும் இதில் போட்டுன்ட்டு நான் அலம்பி நல்லா வாஷ் பண்ணி நான் கொண்டு வரேன். இலவனை வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் வாஷ் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன். துவரம்பருப்பும் பட்டாணியும் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இலவன் அதையும் நம்ம இதில் போட்டு நுடலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். சால்ட் வந்து இப்போ போட வேண்டாம், ஏன்னா துவரம்பருப்பு வேகணும். அதனால் சால்ட்டு அதுக்கப்புறம் வெந்த பின்ன சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு 3 விசிலுக்கு எடுக்க போகிறேன். ஏன்னா குழையவே குழையாது, மற்ற எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. நான் இதை போட்டு 3 விசில் எடுக்க போகிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வாசனை நல்லா இதோடு சேரும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வெள்ளத்தை விட்டுட்டு நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போது இந்த இலவன் முழுகிற அளவுக்கு நம்ம வெள்ளத்தை விட்டுக்கலாம். அவ்வளோதான் போகிறோம். அதாவது இப்போது நான் ஒரு 1.5 டம்ளருக்கு விட்டுருக்கேன் வெள்ளத்தை. சரியா? இப்போ மூடி போட்டு நான் அடுப்பில் வைக்கிறேன். அடுப்பில் வச்சாச்சு, கேஸையும் முட்டிண்டாச்சு. இப்போது ஒரு 3 விசிலுக்கு எடுக்கலாம். விசிலும் போட்டாச்சு. 3 விசில் வந்த பின்னே இது எப்படின்றது நான் திறந்து காமிச்சு தரேன். நான் அது விசில் வரத்துக்கு உள்ள நம்ம அரைக்க வேண்டியது போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 மூடி தேங்காய். இந்த 1/2 மூடி தேங்காய்க்கு இந்த குழம்புக்கு நான் ஒரு 4 வரமிளகா வச்சுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 4 வரமிளகா வச்சுட்டுருக்கேன். ஜீரகம் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாப்பொடி, கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு வேண்டிட்டு அரிசி மாப்பொடி ஒரு ஸ்பூனுக்கு. அவ்வளோதான். இதை வந்து நான் நைஸாக அரைச்சின்னு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்தது குக்கர் வந்து விசில் வரட்டும், நான் அதுக்கப்புறம் காமிச்சு கொடுக்குறேன். இப்போது 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுத்து. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்றது நான் காமிச்சு தரேன். இப்போ நான் குக்கர்லேருந்து இந்த பேனுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுனால, குக்கர்லனா உள்ளுக்குள்ளே இருக்கும், ஸோ உங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ நான் அதனால் இந்த பேனில் விட்டுருக்கேன். இப்போது இதில் தேவையான உப்பை போட்டு விடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் இப்போ இதில் விட்டுடலாம். நல்லா இதை இலக்கி கொடுத்துடலாம். எடுத்து வச்சுருக்கிற மிச்ச கருவேப்பிலையும் இதில் போட்டு விடலாம். கருவேப்பிலை வந்து வாசனையாக இருக்கும், அதனால் போடுறது. நல்லா இதை கொஞ்சம் நல்லா தலைக்கட்டும்.
அதாவது கொதிக்கட்டும். இவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா முழுக்கூட்டல், அதாவது வரமிளகாயோட கலர் இது. தலைக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு உண்டான தாளிப்பை நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து தாளிப்புக்கு ஒரு 4 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடாயிட்டு நம்ம அதில் கடுகும் உளுத்தம்பருப்பும் தான் தாளிக்கணும். இதுக்கு அது தாளிக்கலாம். நம்ம மழுகூட்டல் தலைக்க ஆரம்பித்தாச்சு, நல்லா தலைச்சாச்சு. இப்போ இதை வந்து முடிஞ்சுடுத்து. இப்போ நான் இதை அடுப்பை அணைச்சி விட்றேன். அடுத்தது இங்கே எண்ணெயும் சுட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு. அடுப்பை அணைச்சி விட்றேன். இந்த எண்ணெயோடைய சூடுக்கே உளுத்தம்பருப்புன்னா வறுத்து கிடச்சிடும், சோர்ந்து கிடைக்கும். விட்டு விடலாம். ஜம்முன்னு ஒரு இலவனும் பட்டாணியும் வச்சு முழுகூட்டல். நல்லா தேங்காய் எண்ணெயோட மனம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஆற்றுல இலவன் பட்டாணி வச்சு முழுகூட்டல் உண்டாக்குங்க. முழுகூட்டல் வந்து எல்லா காயிலையுமே உண்டாக்கலாம். இந்த நான் பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இலவனோட சேர்ந்து நீங்கள் சேனையும் போட்டேன்னா நல்ல சேர்ச்சை நல்லா இருக்கும். ஸோ இலவனும் சேனையும் வச்சும் முழுகூட்டல் போடலாம். அப்புறம் மத்தன் முழுகூட்டல் போடலாம், பொடலங்காய் முழுகூட்டல், கோஸ் முழுகூட்டல். ஸோ நிறைய காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். நமக்கு இன்றைக்கி நான் வந்து இலவனும் பட்டாணியும் வச்சு, அதாவது வெள்ளை பூசணிக்காயும் பட்டாணியும் வச்சு முழுகூட்டல் உண்டாக்கியிருக்கேன். நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க. இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் வந்து முழுகூட்டல் வந்து ரெடியாக இருக்குது.